மறுபடியும் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் திரும்ப படம் பண்ணுங்கள் சினிமாவில் அப்படின்னாங்க. எதுக்கும்மா என்னென்ன? இல்லை நீங்கள் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் தானே, பாக்யராஜுக்கு எவ்வளோ பேர் இருக்குது இல்லையா? அந்த பேர் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு காரு பங்களா நல்லா வாங்கிட்டார். அவரே சொன்னார் வி சேகர் நல்லா வரக்கூடியவர் அப்படின்னு. எங்கள் ஒய்ஃபு மற்றவங்களாம் ஏதோ ஃபங்க்ஷனில் வந்தால் சொன்னார், உங்கள் வீட்டுக்கார் நல்லா வருவார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் திடீர்னு புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்துகிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டீங்களே அப்படின்னாங்க. சரிம்மா இப்போ திரும்பி பண்ணணும் அப்படின்னா, திரும்பி ஏதாவது ஒரு ஃபேமிலி படம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ஒய்ஃப் சொன்னாங்களே, ட்ரை பண்ணேன். ஃபேமிலி கதை எழுதி ட்ரை பண்ணி, ஏன்னா ஒய்ஃபுக்கு என்னன்னாக்கா, பாண்டியராஜன் சார் கார் வாங்கிட்டார், எல்லாம் வீடு வாங்கிட்டார், பார்த்திபன் வீடு வாங்கிட்டார், எல்லாம் வாங்கிட்டாங்க. பாக்யராஜ் சார்லேருந்து வந்தவங்க எல்லாமே ரிச் ஆகிட்டாங்க நல்லா. நான் மட்டும் கொஞ்சம் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கிறேன். அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் இல்லையா? நான் முடிச்ச மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன். அது ஒய்ஃப் சொன்னாங்கன்றதுனால தான் அந்த நான் முடிச்ச மாப்பிள்ளை பண்ணேன். அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. தமிழில் 100 நாள், தெலுங்கில் 175 நாள், அப்புறம் கன்னடம், ஹிந்தி, பெங்கால், ஒரிசா எல்லா லாங்குவேஜிலும் போயிடுச்சு. இவ்வளோ லாங்குவேஜில் அந்த படம் இப்போ நான் தமிழில் பண்ணேன், மீதி ரைட்ஸ் வாங்கி போய் பண்ணுறாங்க. அப்போ எல்லா லாங்குவேஜில் போனால் எவ்வளோ காசு வந்துடும் எனக்கு. அந்த படத்துலேயே வீடு, காரு எல்லாம் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.